ஹே காய்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்வென்டர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் அதான் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு மவுத் வால் டியூப் வேணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆஷா பிளேடு வேணும். நெக்ஸ்ட்டு ஒரு சிசர் வேணும்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் எம்சீல் வேணும். எம்சீல் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே வேணும். உங்களுக்கு சால்ட்ரிங் மிஷின் வேணும்னா ஹோல்ஸ் போட சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேறு ஏதாச்சும் கம்பியை ஹீட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ். இதோட மூடி இருக்குல்ல, இதை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கம்பியை ஹீட் பண்ணி இல்லைனா சால்ட்ரிங் மிஷினை ஹீட் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் சால்ட்ரிங் மிஷினை ஹீட் பண்ணி போடுறேன். நல்லா கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டிலில் உங்களுக்கு கை விட்ற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஹோல்ஸை பெருசாக்கணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. சிசரை வச்சு இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு இப்படி நல்லா பெருசாக்குங்க. இது போதும். இந்த மாதிரி பிசர் இருக்கும், இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க, இந்த பிசர் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதை இந்த பாட்டிலில் இங்கே ஒரு ஓட்டை போட்டோம்ல, இந்த இடத்துல உள் வழியாக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த மவுத்தை இது உள்ளே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி எம்சிஎல் இருக்குல்ல, இதில் 2 இருக்கும். அந்த 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது உள்ள தண்ணி காற்று எதுவும் உள்ள போகாத மாதிரி, உள்ளேருந்து எதுவும் வெளில வராத மாதிரி பண்ணிக்கோங்க. வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். இப்போ இதை எம்சியில் வச்சு ஒட்டியாச்சு. இதை காய வைக்கணும். ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் காய வைக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த நாசல் இருக்குல்ல, இதை கழட்டிடுங்க. கட்டினீங்கன்னா பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த இடத்த இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆஷா பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆஷா பிளேடை யூஸ் பண்ணி இந்த இடத்துட்ட இப்படி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இதை நான் பாதி கட் பண்ணிட்டேன். இது உள்ள ஒரு டியூப் தெரியுதுல்ல, அது கட் ஆகிடாமல் பார்த்து கட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதை கட் பண்ணிட்டு வந்து நான் உங்களை இதை கட் பண்ணியாச்சு. பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த இடத்த இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு இந்த இடம் மட்டும்தான் வேணும். இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது ஃபுல்லாக மருந்தாக இருக்குது. நான் இதை வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவேன். அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்ச மூடியை எடுத்து இந்த டியூப்பை இது உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு இதை இப்படி நல்லா அமுக்கிக்கோங்க. இப்போ இந்த எம்சியில் போட்டு நல்லா இதில் 2 இருக்கும்ல, அதை 2த்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இதை வச்சு ஒட்டிடுங்க. யார் உள்ள போகக்கூடாது. அந்த மாதிரி நல்லா வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். 2 hours later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு. ஏன்னா நீங்களே பாருங்கள், இதெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. இப்போது நம்ம இதில் இந்த நாசிலை ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அடித்து பார்க்கலாம். இதில் ஒரு டியூப் இருக்குல்ல,
நீங்கள் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த டியூப் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா இதோட எக்ஸ்டர்னலாக ஒரு ரீஃபில்னால் ஏதாச்சும் கட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட இது வரைக்கும் ஃபுல்லாக வரும். அதையும் நீங்கள் இந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா உங்களால் இதை பிடிக்க முடியும், பெயிண்ட் வெளியில் வராது. அதனால் இந்த கோடு மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் தண்ணி பிடிச்சிக்கோங்க. தண்ணி பிடிச்சி அடிச்சுக்கோங்க. இதோட கட் பண்ணி எடுத்துருங்க. அதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் காற்றடிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி வச்சு இதில் நல்லா இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி நல்லாவே அடிக்குது. இந்த நாசிலை மட்டும் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லா அடிக்கும். இது வந்து ஸ்னோ ஸ்ப்ரேயோட நாசில் தான், அதனால் இந்த மாதிரி அடிக்குது. நீங்கள் பாடி ஸ்ப்ரேயோட நாசில்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அடிக்கும். இதில் இருக்க ஏர் ப்ரெஷர் குறைஞ்சிச்சுங்க, அதனால் இது வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் இன்வென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒன்று கொண்டு உங்களால் நோட்டிஃபிகேஷன் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். கமெண்ட் வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எடுத்து போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye guys.